ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஏப்ரல் 10 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைனர்ஸ் தான் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஜெயந்த் சௌத்ரி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாடலில் இருக்குது அப்படின்னா, அவுட்கம் பேஸ்டு ஃபினான்ஷியல் மாடல் அப்படின்ற மாடல்ல இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இதுல இதுல வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ வந்து ஃபண்ட் வரும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டார்கெட்டை இண்டிபெண்டா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம், இதர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லேர்னிங் லெவலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க அச்சீவ் பண்ணாதான் அதுக்கான ஃபண்ட்ஸை வந்து தருவாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டும் ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் கூட வந்து டை ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்குலேருந்தும் ப்ரொடெக்ஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹை லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் மாடல். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் மாடல் படி என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஃபண்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இதை லான்ச் பண்ணுச்சு அப்படின்னா, எந்த திங்க் கீழே லான்ச் பண்ணுச்சு அப்படின்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே வந்து லான்ச் பண்ணுச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து சர்தக், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன் சர்தக். ஸோ இது வந்து யார் கொண்டு வராங்க அப்படின்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வருது. எங்கே வச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில் வச்சு கொண்டு வராங்க. ஸோ இது எது கூட அலைன் ஆயிருக்கும் அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அடுத்த 10 வருஷத்துக்கான நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட லாங் டேர்ம் கோல்ஸோட அலைன் ஆயிருக்கும். ஸோ இது எதை நோக்கி இது ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அக்ராஸ் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. ஸோ யூனிஃபார்மாக ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்போ பப்ளிக் ஸ்கூல்ஸ்னால் ஒரு மாதிரியும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் ஒரு மாதிரியும் நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்டாண்டர்ட் அஷ்யூர் பண்ணப்படணும். எல்லா ஸ்கூல்லையும் லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து ஈக்குவலாக அண்ட் பெட்டராகவும் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதோட ஹெட் யாரு அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஸோ அவங்க தலைமையிலான அந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2 மெகா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கு. எந்த ஊரில் அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷில். ஸோ அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,175.33 crores. ஸோ இதில் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோஹித் ரிவரில் இருக்க ப்ராஜெக்ட், இது வந்து 1200 மெகாவாட் ப்ராஜெக்ட். இதோட பேர் வந்து கலை 2 ப்ராஜெக்ட். ஸோ இன்னொன்று ப்ராஜெக்ட் வந்து கமலா ப்ராஜெக்ட், அது வந்து 1720 மெகாவாட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கேருந்தே வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, இதோட சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்ஸ் வந்து நியூ டெல்லியிலேருந்து தான் திறந்து வைக்கப்பட்டது, இல்லைனா இங்கே தான் முடிவு பண்ணாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வித்ராயல் ஃப்ரம் ஹோஸ்டிங் COP33 கிளைமேட் சேஞ்ச் சமிட் 2028. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, 33rd கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கிளைமேட் சமிட் 2028 நடக்க இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2023 December 1 வந்து இந்தியா வந்து ஒரு சொன்னுச்சு யூஎன் கிட்ட, இல்லைப்பா நாங்கள் இந்த தடவை ஹோஸ்ட் பண்ணுறோம், 28 நடக்கிறக்க COP33 வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லி December 1, 33 சொல்லி அப்ரூவல்லாம் வாங்கினாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா, ஹை லெவல் செக்மெண்ட் ஆஃப் COP28 துபாயில் நடந்துச்சு. துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நடந்தப்போ பேசி அப்ரூவல்லாம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ போயிட்டு இருக்க சுச்சுவேஷனால எங்களால் அதை நடத்த முடியாது சாமி, நீங்கள் யாரையோ வச்சு நடத்திக்கோங்க அப்படி சொல்லி இந்தியா பேக் அடிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வித்ரா பண்ணுறோம், எங்களால் இந்த சமிட்டை 33rd COP சமிட்டை 2028 நடத்த முடியாது, இப்போ நாங்கள் வித்ராவல் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ யூஎனோட நிலைமை என்ன, மறுபடியும் வந்து ஒருத்தரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து அடுத்து 2028 இருக்க இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங்கை யார் நடத்துவா, யார் ஹோஸ்ட் பண்ணுவான்ற அடுத்த ஆளை தேடிட்டு இருக்கு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் மிஷன் மௌசாம் இனிஷியேட்டிவ்ஸ் வெதர் அண்ட் செஸ்மிக் அப்டேட்ஸ். ஸோ அது என்ன மிஷன் மௌசாம், ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது ஒரு 2000 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியா வந்து வெதர் ரெடியாகவும் கிளைமேட் ஸ்மார்ட் நேஷனாகவும் மாற்றுறதுக்காண்டி. ஸோ இது என்ன அப்படின்னா,
மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஒரு மிஷன் கொண்டு வந்துச்சு. அந்த மிஷன் தான் இந்த மிஷன் மௌசாம். ஸோ இது படி ஒரு மொத்தமாக பல்க் 2000 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியா லெவலில் நிறையா பிளேசஸில் கிளைமேட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய திங்ஸ் இருந்தால் தான் நம்மளால கிளைமேட் ரெடியாக இருக்க முடியும், வெதர் ரெடியாக இருக்க முடியும். அப்போ தான் நம்மளால திங்ஸை வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால அந்த 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒரு புதுசாக ஒரு 2 அப்சர்வேட்டரியை திறக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் அப்சர்வேட்டரி. இதை வந்து யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங். ஸோ மினிஸ்டர் கிடையாது, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஸோ யூனியன் மினிஸ்டர்னா கேபினட் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே வர்ற ஒரு சின்ன அசிஸ்டன்ட் மாதிரி தான் இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? எங்கன்னு பார்த்தலாமா? பெர்மனன்ட் செஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டரி இன் கிறிஸ்ட்வார். ஸோ செஸ்மாலஜிக்கல் அப்படின்னா நிலநடுக்கம் அது சம்மந்தப்பட்ட அப்சர்வேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் டோப்ளர் வெதர் ரேடார் இன் டோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த 2 இதை வந்து பெர்மனண்டான அப்சர்வேட்டரிஸ் தான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா அலுமினியம் பாரத் இனிஷியேட்டிவ். ஸோ இதுபடி இந்தியாவில் இருக்க அலுமினியம் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணுன்றதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவை வந்து துவக்கி வச்சவர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதின் பிரசாதா. ஜிதின் பிரசாதா யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் இந்த ஜிதின் பிரசாதா. அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதை வந்து இது பண்ணுது அப்படின்னா 40 to 50% contraction in India's midstream aluminum sector by high raw material cost and global cheap imports. ஸோ இதுதான் வந்து அது வந்து கொண்டு வரப்போகுது. அதாவது என்ன அப்படின்னா வெளியூர்னாலே எத்தனை நாள் தான் சார்ந்திருக்க போறீங்க, நம்மளே ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நம்மளே உற்பத்தி பண்ணிட்டா நம்மளோடது இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்றத இவங்க பண்ண போறாங்க. ஸோ இவங்க எதை பூஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த அலுமினியம் பாரத், அலுமினியம் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் அண்ட் குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட்ஸ். ஸோ குளோபல் லெவலில் எவ்வளோ ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் இது முக்கியமாக எதுக்காண்டி அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட சப்ளை செயின் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கணும், அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்டேட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பீகாரோட சீஃப் மினிஸ்டராக இருந்த நிதிஷ்குமார் வந்து பதவி விலகிறார். எதுக்கு அப்படின்னா அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆக போகிறாரு, ராஜ்யசபாவில் மெம்பராக ஆக போகிறாரு, அதனால வந்து பதவி விலகிறாரு. ஸோ அவர் வந்து April 10, 2026 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஓட் எடுக்க போகிறாரு. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் HRRL ரிஃபைனரிஸ். ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ராஜஸ்தான் ரிஃபைனரிஸ்க்கு வந்து ரிவைஸ்டு காஸ்ட் CCEA வந்து மறுபடியும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ CCEAன்னா படித்தோம்ல, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ப்ராஜெக்டோட காஸ்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க இன்னும் நிறையா வச்சுக்கோங்க அப்படின்றது தான். ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா இந்து பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ராஜஸ்தான் ரிஃபைனரிஸ் லிமிடெட். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பார்மரில் இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட்டை வந்து எவ்வளோ எக்ஸ்கலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 43,929 இருந்து 79,459 crores வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டையுமே வந்து இந்த யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர் மெட்ரோ phase 2. இது ஒரு 41 கிலோமீட்டர் காரிடார். ஸோ இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிரஹலாத்புரா டு டோடிமூட் இது 2 வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா 13,037.66 crore. ஓகேவா? ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண. ஃபைன். அடுத்தது போயிடலாமா? அதுக்கப்புறம் NBS ரேட்ஸ் ஃபார் கேரஃப். ஸோ இப்போ வந்து நேஷனல் பேசிஸ் சப்சிடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பொட்டாசிக் அண்ட் பாஸ்பெட்டிக் அண்ட் பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ்க்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கேரஃப் சீசன் வருது இல்லையா, April to September 2026. அதில் இன்னும் ப்ரொடெக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் புதுச்சேரி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிலான ஒரு ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து AI பவர்டு ஹியூமனாய்டு ரோபோட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா போலிங் பூத்தில் வர ஓட்டர்ஸை வந்து வெல்கம் பண்ணும். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் ஈரான் யூஎஸ் வந்து 2 வீக்ஸ் வந்து சீஸ் ஃபயர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நேற்றே பார்த்தோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி இந்த 14 டேஸில் வந்து நிறைய நெகோசியேஷன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து 10 ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஃபார் பீஸை வந்து அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்தியா எலெக்டட் டு மேஜர் யூஎன் பாடிஸ். ஸோ யூஎனோட பாடிஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு சில மேஜர் பாடிஸில் வந்து இந்தியா மறுபடியும் எலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் என்னென்னா பார்க்கலாமா? கமிஷன் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டெவலப்மெண்ட்டில், அப்புறம் கமிட்டி ஆன் என்ஜிஓஸ், இதுலலாம் வந்து இந்தியா வந்து மறுபடியும் எலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் டிப்ளமேட் பிரீத்தி சரண் வந்து மறுபடியும் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யூஎன் கமிட்டி ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ பேங்கிங் பார்க்கலாமா? ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் கேபிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு $100 மில்லியன் தான் டெய்லி கேபிட்டல். யாருக்கா அப்படின்னா ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ஓப்பன் எக்ஸ்சேஞ்சுக்கான டெய்லி கேபிட்டல் இவ்வளோதான். என்னையிலேருந்து இன்னையிலேருந்து வித் எஃபெக்ட்லேருந்து பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரேட் ரிவர்சபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நியூ ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்எஸ்எம்இயோட அவங்களோட ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸை வந்து கொஞ்சம் பெட்டராகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட்டு பை மந்த்லி மானிட்டரி பாலிசி வந்து வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ரெப்போ ரேட் வந்து 5.25 அண்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 5%. ஸோ அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 5.50%. அதுக்கப்புறம் பேங்க் ரேட் வந்து 5.50%. ஓகேவா? ஸோ அப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமி பார்த்தலாமா? வேர்ல்டு பேங்க் அப்கிரேட்ஸ் இந்தியாஸ் க்ரோத் ஃபோர்காஸ்ட். ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் சொல்லுது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27ல் இந்தியாவோட க்ரோத் வந்து 6.6% வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து 7.6 வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ அப்போ வேர்ல்டு பேங்க் படி இந்தியாவோட க்ரோத் வந்து 6.6% ஃபினான்ஷியல் இயர் 27லையும் அதே மாதிரி 7.6% ஃபினான்ஷியல் இயர் 26லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உமன்ஸ் எல்லாம் இண்டிபெண்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய காசு வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ நிதி ஆயோகோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை வந்து எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் ஆக்டிவ் உமன் சின்ஸ் 2017. ஸோ 2017லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி உமன்ஸ் கிட்ட கிரெடிட் இருக்கு அப்படின்றத பற்றின ரிப்போர்ட் தான் இது. ஸோ இதில் வந்து 4.8% ஃபோல்ட் ரைஸ் வந்து இருக்குது. ஸோ 2017 கம்பேர் பண்ணுறப்ப இப்போக்கி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் உமன்ஸ் மட்டுமே 76 lakh crore கிரெடிட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்களாமா. எவ்வளோ? 76 லட்சம் கோடியை வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. இது ஒருத்தர் கிடையாது, இந்தியன் உமன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து 26% ஆஃப் டோட்டல் கிரெடிட் சிஸ்டம். ஸோ 100% எடுத்தீங்கன்னா அதில் 26% வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா உமன்ஸ் எல்லாம் ஒரு வழியாக இண்டிபெண்ட்டாக அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் பி என்டர்ஸ் யூனிகார்ன் கிளப். ஸோ யூனிகார்ன் கிளப்னா என்ன அப்படின்னா 1 மில்லியனுக்கு மேலே. ஓகேவா? மில்லியன் இல்லை காய்ஸ், பில்லியன். ஸோ யூனிகார்ன் கிளப் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 பில்லியனுக்கு மேலே கேபிட்டல் வச்சுருக்கவங்க இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிகார்ன் கிளப்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக இந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் அடியெடுத்து வைக்கிறார். அவர் யார் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் பி. ஸோ கிரெடிட் பி யார் அப்படின்னா பெங்களூரு பேஸ்டு ஒரு ஃபினான்ஷியல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகேவா? ஸோ இவங்க இப்போதைக்கு $280 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களோட ஒர்த்து வந்து எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா 4.15 பில்லியன் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இவங்களும் யூனிகார்ன் கிளப்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஓஎஸ் பார்த்தலாமா? என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஃப்ரான்ஸோட இடிஎஃப் கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. இடிஎஃப் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி டி ஃப்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நியூக்ளியர் பவர்ஸ்க்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவிலே எப்படிலாம் நியூக்ளியர் பவர்ஸை கொண்டு வரலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன, அது எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஸோ இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா க்ளீன் எனர்ஜியை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்தியா கான்ட்ரிபியூஷன் டு யூஎன் கவுண்டர் டெரரிசம் ஃபண்டுக்கு வந்து இந்தியா வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா
5 lakh US வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்க இருக்கு, எங்க வச்சு அப்படின்னா நியூயார்க்ல வச்சு. சமிட் பார்த்துலாமா? ஒன் ஹெல்த் சமிட் 2026 வந்து யார் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸ். ஸோ எங்க நடக்குது அப்படின்னா பிரான்ஸ்ல லயான் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ இது வந்து என்ன தீம் அப்படின்னா ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்றதான் தீம். ஸோ இது வந்து யாருக்கு, அனிமல்ஸ்க்கு, ஹியூமன்ஸ்க்கு, எல்லா எக்கோசிஸ்டம்க்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எதை இது பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு பேண்டமிக் டிசீஸ் வந்து குளோபல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கணும்டா, மறுபடியும் ஒரு ஷட்டவுனை பார்க்க முடியாதா அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இதில் ஃபன் பண்ணுறது என்னதுக்கு அப்படின்னா, குளோபல் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் காண்டி, ஸோ அதுக்கப்புறம் மெக்காலஜிக்கல் மானிட்டரிங் காண்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெஷலி வந்து எதுக்கு அப்படின்னா ஜூனோட்டிக் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண. ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு வரக்கூடிய டிசீசஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சமிட். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்தியாவில் 2 எக்ஸசைஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் இந்திராவை பார்த்துலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் சென்னையில் நடக்குது. ஸோ இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 4th எடிஷன். யாரும் கலந்துக்குவா அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும். இந்தியா ரஷ்யா பயலேட்ரல் நேவி எக்ஸசைஸ் தான் இந்த இந்திரா. இப்போ வந்து கோஸ்ட் ஆஃப் சென்னையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி வந்து இன்டர்போலபிலிட்டி இன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்காண்டிய ஒரு பயலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ கிரீஸில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் மல்டி நேஷனல் ஏர் எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இவன் INIOCHOS 25. ஸோ இதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து போகுது. ஓகேவா? இந்தியன் ஏர்கிராஃப்ட் வந்து அங்கே போகுது. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா USA, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் எல்லாருமே இந்த மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை வந்து கிரீஸ்க்கு அனுப்பியிருக்கு. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் அங்கே தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் CRPF வால்வார் டே வந்து என்னைக்கு அப்படின்னா நேற்று April 9 வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா 1965 நடந்த பேட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நினைவு கூறும் வகையாக இது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. மெட்டா இன்ட்ரடியூசஸ் மெட்டான்ற கம்பெனி வந்து மியூஸ் பார்க் AI மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி யாருக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னா சூப்பர் இன்டெலிஜென்ட் லேப்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல். ஸோ AI மாடல்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் சூப்பர் இன்டெலிஜென்ட் லேப்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாடல் அப்படின்னா இந்த மியூஸ் பார்க் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஹை எஃபிஷியன்ட் டேட்டா ப்ராசஸிங் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து ரொம்ப நம்பர் ஆஃப் மல்டி நோடல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க டேட்டாஸை வந்து இதில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பயோசதி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோசதி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இது வந்து யாருக்கு கைடன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னா பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பயோடெக்னாலஜி இன்னோவேஷன்ஸை வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது ஆஸ்லேட் பண்ணணும்னு நம்புகிறாங்க. ஸோ எக்ஸ்பெஷலி இந்த பயோசதி வந்து பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு மென்டார் மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாமா? முரளி ஸ்ரீசங்கர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோல்டு வாங்கியிருக்காரு. எதில் அப்படின்னா மென்ஸ் லாங் ஜம்பில் எவ்வளோ தூரம் போயிருக்காரு அப்படின்னா 8.15 மீட்டர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதில் உள்ளது சீரீஸில் உள்ளதுன்னா இந்தியன் அத்லெட்டிக் சீரீஸ் 2026. ஓகேவா? அதுக்கப்புறம் பயல் நாக். ஸோ இவங்க வந்து வேர்ல்ட்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரபிள் ஆம்பியூட்டி வந்து ஒரு ஆர்ச்சரி இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரியில் கோல்டு வின் பண்ணுறாங்கன்னா இவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் டு வின் இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரி கோல்டு மெடல். ஸோ எங்கே அப்படின்னா வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சீரீஸ் எங்கே நடக்குது அப்படின்னா பேங்காக், தாய்லாந்து நடக்குது. ஸோ அதனால் குவாட்ரபிள் ஆம்பியூட்டி அப்படின்னா 2 கால் 2 கை 4லையுமே வந்து இருக்காது. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து பீகாரோட சிஎம்மாக அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தலாம். பீகாரோட சிஎம்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு ராஜ்யசபால மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நாஸ்காம் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபி பிரவீன் ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கவர்னர் சேராக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீப் ஜரிவாலாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸோட நியூ செக்ரட்டரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர பூஷன். ஸோ அதுக்கப்புறம் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னா ஷாய்குமார். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் ஆர்ம்டு போலீஸ் அண்ட் டிவிஏசி தமிழ்நாடோட ஹெட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தப் மிட்டல். அவார்ட்ஸ் பார்த்துலாமா?
கோல்டு மெர்க்யூரி அவார்டு வந்து பீஸ்காண்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா நம்ம தலா லாமாக்கு. ஸோ இது வந்து எதுக்காண்டி கொடுக்குற அவார்டு வந்துனா குளோபல் பீஸ்காண்டி, அப்புறம் விசனரி கவர்னன்ஸ்காண்டி. ஸோ எங்கே வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தர்மசாலாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, புக்ஸ் அண்ட் ஆத்தர் பார்த்தலாமா? ஆட்டோபயோகிராஃபி ஒருத்தரோட வந்திருக்காங்க. யாரோடது அப்படின்னா ஃபார்மர் சிபிஐ டைரக்டர் கே ராகவன். ஸோ அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த புக்கோட பேர் என்ன தெரியுமா? A Road Well Traveled. ஓகே, ஸோ அந்த புக்கே எனக்கு புக்கை பற்றி நான் இன்னும் படிக்கல, வாங்க கூட இல்லை. பட் இந்த புக்கோட பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது அவர் எங்கே வச்சு லான்ச் பண்ணாரு அப்படின்னா சென்னையில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிம் விக்டர் இவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு சமிட் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி முடிக்கிற சமிட்டை ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் வந்து முடிச்சது யாரு அப்படின்னா இந்த ஜிம் விக்டர் தான். எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1963 பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏப்ரல் 10 என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹோமியோபதி டே. இதோட தீம் என்ன தெரியுமா? அட்வான்சிங் ஹோலிஸ்டிக் ஹெல்த் இன் இந்தியா அண்ட் பியாண்ட் தான் இதோட தீம். ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா பெர்த் ஆஃப் டாக்டர் சாமுவேல் ஹமினன் அவரோட பெர்த்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ டிஎன்பிசி பற்றி பார்த்தலாமா? டிஎன்பிசி பெட்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். சீஃப் செக்ரட்டரியாக வந்து தமிழ்நாடுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாய்குமார். ஸோ அதுக்கப்புறம் டிவிஏசியோட ஹெட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தப் மிட்டல் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு நேவல் எக்ஸசைஸ் நடக்குது, இந்தியா ரஷ்யா நேவல் எக்ஸசைஸ் இந்திரா, அதான் எக்ஸசைஸ் இந்திரா. ஸோ அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம், இந்தியன் கோஸ்டலில் நடக்குது, சென்னையோட கோஸ்டில் நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஏசி ரெஸ்ட் ஏரியாஸ் ஃபார் பப்ளிக் ஒர்க்கர்ஸ். ஸோ பப்ளிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏசி ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து கட்ட போகிறாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இனி நீலகிரிஸ் அண்ட் கொடைக்கானல் போகணுன்னா இப்போ நிறைய பேர் போவாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே போகிற டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி June 30 வரைக்கும் பாசஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 290 கோடி செலவில் ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருச்சியில். அந்த லைப்ரரிக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னா கே காமராஜ். ஓகே. அதுக்கப்புறம் வட்மிகோம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா எங்கே அப்படின்னா சின்மர் வைல்ட் லைஃப் சான்சரியில் வந்து நடக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரைபல் பாப்புலேஷனை வந்து பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் எக்ஸாம்ஸ்க்காண்டி வந்து அவங்களே ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் போல எனக்கே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபைன். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். அந்த ஒரு செக்டாரில் நம்ம தெளிவாக இருக்கும்ன்ற நிம்மதி பிறந்துடும். ஓகேவா? பாய் காய்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்கிங்காக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, நான் 2 பேருக்கும் பொதுவான மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? பாய் காய்ஸ்.